பார்க்க போகிறது ஃபைனல் அக்கௌண்ட்டில் ஃபஸ்ட் அக்கௌண்ட்டு ரெசிப்ட் அண்ட் பேமெண்ட் அக்கௌண்ட். இப்போ ரெசிப்ட் அண்ட் பேமெண்ட் அக்கௌண்ட்னு என்னென்னு பார்க்கலாம். சம்மரி ஆஃப் கேஷ் அண்ட் பேங்க் ட்ரான்சாக்ஷன். அப்போ இந்த ரெசிப்ட் அண்ட் பேமெண்ட் அக்கௌண்ட் நம்ம எதையெல்லாம் ரெக்கார்ட் பண்ணுவோம்னா என்னென்ன கேஷ் ட்ரான்சாக்ஷன்ஸ் நடந்திருக்கு, என்னென்ன பேங்க் ட்ரான்சாக்ஷன்ஸ் நடந்திருக்கு, இப்படிங்கிற என்னென்ன ட்ரான்சாக்ஷன்ஸ் இந்த ஆர்கனைசேஷனுக்குள்ளே நடந்திருக்கோ அதெல்லாமே நம்ம ரெக்கார்ட் பண்ணுறது தான் இந்த ரெசிப்ட் அண்ட் பேமெண்ட் அக்கௌண்ட். சரிங்களா? ப்ரிப்பேர்ட் அட் த எண்ட் ஆஃப் ஈச் ஃபினான்ஷியல் இயர். இது எப்போ ப்ரிப்பேர் பண்ணோம்னா இந்த ஃபினான்ஷியல் இயரோட எண்டில் தான் ப்ரிப்பேர் பண்ணுவோம். சரிங்களா? தேர்ட் பாயிண்ட், இட் இஸ் ரியல் அக்கௌண்ட் இன் நேச்சர். அப்போ இந்த ரெசிப்ட் அண்ட் பேமெண்ட் அக்கௌண்ட்டுங்கிறது என்ன டைப் ஆஃப் அக்கௌண்ட்னா ரியல் அக்கௌண்ட். இப்போ ரியல் அக்கௌண்ட் ரூல் என்ன? டெபிட் வாட் கம்ஸ் இன், கிரெடிட் வாட் கோஸ் அவுட். அப்போ பிகின்ஸ் வித் ஓப்பனிங் கேஷ் அண்ட் பேங்க் பேலன்ஸ், எண்ட்ஸ் வித் க்ளோசிங் கேஷ் அண்ட் பேங்க் பேலன்ஸ். ஆல்ரெடி சொல்லிவிட்டு இது வந்து கேஷ் அண்ட் பேங்க் ட்ரான்சாக்ஷன்ஸ் தான் இதில் ரெக்கார்ட் பண்ணுவோம். இப்போ இது எப்படி ஓப்பன் ஆகும்னா லாஸ்ட் இயரோட க்ளோசிங் பேலன்ஸ் நமக்கு இந்த இயரோட ஓப்பனிங் பேலன்ஸ் இருக்கும். அப்போ ஃப்ரெஷ்ஷாக இந்த இயர் நம்ம ஆரம்பிக்கிறோன்னா இந்த பிகின்ஸ் வித் ஓப்பனிங் கேஷ் அண்ட் பேங்க் பேலன்ஸ், எண்ட்ஸ் வித் க்ளோசிங் கேஷ் அண்ட் பேங்க் பேலன்ஸ். சம்மில் பார்த்தீங்கன்னா இந்த 2 பாயிண்ட் புரியும். சரிங்களா? கேஷ் ரெசிப்டை டெபிட் பண்ணுவோம், பேமெண்ட்ஸை க்ரெடிட் பண்ணுவோம். ஏன்னா ரியல் அக்கௌண்ட்டுன்னு சொல்லிட்டேன். இப்போ ரெசிப்ட்டுங்கிறது நமக்கு பணம் வருது. அப்போது ரியல் அக்கௌண்ட் ரூல் என்ன? டெபிட் வாட் கம்ஸ் இன். அப்போ ரெசிப்ட் உள்ளே வருது, டெபிட் வாட் கம்ஸ் இன். அப்போ ரெசிப்டை டெபிட் பண்ணுறோம், டெபிட் சைடில் எழுதுகிறோம். சரிங்களா? பேமெண்ட்ஸ், கேஷ் நம்ம கையை விட்டு வெளியே போகுது. அப்போது ரியல் அக்கௌண்ட் ரூல் என்ன? கிரெடிட் வாட் கோஸ் அவுட். பேமெண்ட் பண்ணும்போது கேஷ் கையை விட்டு வெளியே போகுது, அதனால் கிரெடிட் வாட் கோஸ் அவுட். பேமெண்ட்ஸை கிரெடிட் பண்ணுறோம். சரிங்களா? கிரெடிட் சைடில் எழுதுகிறோம். அடுத்தது, போத் கேபிட்டல் அண்ட் ரெவென்யூ நேச்சர்டு ரெசிப்ட்ஸ் அண்ட் பேமெண்ட்ஸ் ஆர் ரெக்கார்டட். ப்ரீவியஸ் வீடியோவில் ரெவென்யூ ரெசிப்ட், கேபிட்டல் ரெசிப்ட், ரெவென்யூ எக்ஸ்பெண்டிச்சர், கேபிட்டல் எக்ஸ்பெண்டிச்சர் 4 இது பார்த்துருப்போம். ஸோ இந்த ரெசிப்ட் அண்ட் பேமெண்ட் அக்கௌண்ட்டில் இந்த 4 டைப்புமே நம்ம ரெக்கார்ட் பண்ணுவோம். இதுதான் ரெக்கார்ட் பண்ணுவேன், இது ரெக்கார்ட் பண்ண மாட்டேன் அப்படின்லாம் கிடையாது. இந்த 4 டைப்புமே நம்ம வந்து ரெக்கார்ட் பண்ணுவோம். சரிங்களா? அடுத்தது, ரெசிப்ட் அண்ட் பேமெண்ட்ஸ் ரிலேட்டிங் டு கரண்ட் இயர், ப்ரீவியஸ் இயர், சப்சிக்வெண்ட் இயர் ஆர் ரெக்கார்டட். இது என்னங்கிறது கொஸ்டின் சம் போடும்போது உங்களுக்கு ஈஸியாக புரியுது. ஜஸ்ட் ஞாபகம் வச்சுக்கோங்க. சரிங்களா? நான் கேஷ் ஐட்டம்ஸ் ஆர் நாட் ரெக்கார்டட். இதில் ரெசிப்ட் அண்ட் பேமெண்ட் அக்கௌண்ட்டில் இருக்க ஒரே ஒரு எக்ஸப்ஷன் கேஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா இந்த நான் கேஷ் ஐட்டம்ஸ் மட்டும் ரெக்கார்ட் பண்ண மாட்டோம். இந்த மாதிரி டிப்ரிஷியேஷன், அவுட்ஸ்டாண்டிங் எக்ஸ்பென்ஸ், அக்ரூட் இன்கம் இதெல்லாம் வந்து ரெக்கார்ட் பண்ணவே மாட்டோம். சரிங்களா? ஏன்னா ஆல்ரெடி சொல்லிட்டு கேஷ் அண்ட் பேங்க் ட்ரான்சாக்ஷன்ஸ் தான் இதில் நம்ம வந்து ரெக்கார்ட் பண்ணுவோம். இது மாதிரி கேஷ் ட்ரான்சாக்ஷனோ இல்லை பேங்க் ட்ரான்சாக்ஷனோ நடந்தால் மட்டும்தான் எழுதுவோம். டிப்ரிஷியேஷனுங்கிறது என்ன? ஒரு தேய்மானம். அதை வந்து நம்ம வந்து புக் வேலையில் குறைச்சிக்குவோம், அவ்வளோதான். அதனால் அதெல்லாம் வந்து இதில் காமிக்க தேவையில்லை. இந்த டிப்ரிஷியேஷன் ஏதாவது ட்ரான்சாக்ஷன் நமக்கு நடக்குதா, இல்லை இந்த அவுட்ஸ்டாண்டிங் எக்ஸ்பென்ஸ் ஏதாவது ட்ரான்சாக்ஷன் நடக்குதா, இல்லை டிப்ரிஷியேஷனுங்கிறது என்ன? வாங்கி போட்ட பொருளோட மதிப்பு குறைஞ்சிருச்சு, அவ்வளோதான். அதில் வந்து நமக்கு எந்த ட்ரான்சாக்ஷனுமே நடக்கலை. அதனால தான் இந்த நான் கேஷ் ஐட்டம்ஸை நம்ம வந்து ரெக்கார்ட் பண்ணலை. நான் கேஷ் ஐட்டம்ஸ்னால் இங்கே எந்த கேஷ் ட்ரான்சாக்ஷனுமே இந்த 3 ஐட்டமில் இன்வால்வ் ஆகவே இல்லை. டிப்ரிஷியேஷனுங்கிறது என்ன? ஒரு பொருளோட மதிப்பு குறைஞ்சிருச்சு, தேய்மானம் ஆயிடுச்சு, அதனால் குறைஞ்சிருச்சு, அவ்வளோதான். இப்போ இந்த இடத்துல எந்த ஒரு கேஷ் ட்ரான்சாக்ஷனோ பேங்க் ட்ரான்சாக்ஷனோ நடக்கவே இல்லை. அதனால இந்த நான் கேஷ் ஐட்டம்ஸ்ன்னு சொல்கிறோம். ஸோ இதில் வந்து வெறும் கேஷ் அண்ட் பேங்க் ட்ரான்சாக்ஷன் ஆகிருந்தால் மட்டும்தான் ரெக்கார்ட் பண்ணுவோம். ஸோ இதில் எந்த ட்ரான்சாக்ஷனுமே ஆகலை, அதனால இது ரெக்கார்ட் பண்ணலை, அவ்வளோதான். சரிங்களா? ஸ்டெப்ஸ் பார்த்திங்கன்னா ரெக்கார்ட் ஓப்பனிங் பேலன்ஸ் ஆஃப் கேஷ் ஆன் டெபிட் சைட். அப்போது கேஷ் பேலன்ஸ் ஓப்பனிங் இருந்துச்சுன்னா நம்ம டெபிட் சைட் காமிச்சுக்குவோம். அதே மாதிரி ஃபேவரபிள் பேங்க் பேலன்ஸ் இருந்துச்சுன்னா டெபிட் சைடு காமிப்போம். அன்ஃபேவரபிள் பேங்க் பேலன்ஸ் இருந்துச்சுன்னா கிரெடிட் சைட் காமிப்போம். ஓவர் டிராஃப்ட்னு சொல்லி கிரெடிட் சைடில் காமிப்போம். சரிங்களா? அடுத்தது, ஆல்ரெடி சொன்ன மாதிரி கேஷ் ரெசிப்டை டெபிட் பண்ணுவோம், கேஷ் பேமெண்ட்டை கிரெடிட் பண்ணுவோம். டெபிட் சைடு இஸ் கிரேட்டர் தென் கிரெடிட் சைடு. இஃப் டெபிட் சைடு இஸ் கிரேட்டர் தென் கிரெடிட் சைடு, அப்போ டெபிட் சைடு நமக்கு என்ன? ரெசிப்ட். அப்போ ரெசிப்ட் இஸ் கிரேட்டர் தென் பேமெண்ட்னா அது நம்ம என்னென்னு சொல்வோம்னா ஃபேவரபிள் க்ளோசிங் பேலன்ஸ். ஏன்னா ரெசிப்ட்டுங்கிறது வந்த பணம், நம்ம செலவு பண்ண, அதாவது நம்ம பே பண்ண பணத்தை விட நம்ம ரிசீவ் பண்ண பணம் அதிகமாக இருக்குன்னா அப்போ அந்த இடத்துல நமக்கு என்னது? ஃபேவரபிள் பேலன்ஸ் தான் நமக்கு இருக்கும். அதுவே கிரெடிட் சைடு இஸ் கிரேட்டர் தென் டெபிட் சைடுனா கிரெடிட் சைடு நமக்கு என்னது? பேமெண்ட் இஸ் கிரேட்டர் தென் ரெசிப்ட். இப்போ நம்ம பே பண்ண அமௌண்ட் வந்து நம்ம ரிசீவ் பண்ண அமௌண்ட்டை விட நம்ம பே பண்ண அமௌண்ட் அதிகமாக இருக்குன்னா அந்த இடத்துல நமக்கு என்னது? அன்ஃபேவரபிள் பேலன்ஸ், அதாவது இந்த ஓவர் டிராஃப்ட் அப்படி வரும். சரிங்களா? ஸோ இதுதான் வந்து நமக்கு ரெசிப்ட் அண்ட் பேமெண்ட் அக்கௌண்ட்டோட ஸ்டெப்ஸு. சரிங்களா?